வெல்கம் பேக் டு மை சேனல். மீனா சீதாவோட ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு போகும்போது முத்துட்ட வந்து சிக்கிடுறாங்க. அண்ணாமலை ஃபேமிலியில் விஜய் வந்து ஷாக்கிங் கொடுக்க போகிறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முத்து, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி எல்லாருமே வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது விஜயாவும் பார்வதியும் பாவாடை தாவணியில் வர்றாங்க. அதை பார்த்த உடனே முத்து வந்து ஷாக்கிங்கில் வந்து உட்காந்துருக்கான். என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருமே விஜயாவை பார்த்து ஷாக்கிங்கில் நிற்கிறாங்க. அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இப்போ எல்லாருமே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன கோலம் இது அப்படின்ட்டு விஜயாட்ட வந்து கேட்குறாரு. நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போடுற ட்ரெஸ் கூட அப்படின்னு சொன்ன உடனே முத்து என்ன சொல்கிறான்னா, அப்பா அம்மாட்ட வந்து தெருவில் அதிகமாக நாய் இருக்குன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுறான். ஆனால் விஜயா அதை எதையுமே வந்து கண்டுக்காம ரூமுக்குள்ளே போய் ரோஹிணி வாங்கி கொடுத்த நகையை போட்டுட்டு வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சூப்பராக இருக்கு ஆண்டி அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்கிறா. அப்போ முத்து வந்து என்ன சொல்கிறான்னா, என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டு வெளியே கிளம்பி போயிடுறான். அப்போ மீனாட்ட நாளைக்கு கல்யாண விருந்த மாதிரி சாப்பாடு போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். மீனா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு முத்து வந்து சத்யா அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் காலையில் வந்து வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்ட்டு முத்து விசாரிக்கிறான். தெரிஞ்சவங்களுக்கு வந்து கல்யாண மாலை ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு மீனா சொன்ன உடனே வேறு யார்ட்டையாவது கொடுத்து விட வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறான். இல்லை அந்த பொண்ணு என்னோட தங்கச்சி மாதிரி அப்படின்ட்டு மீனா சொன்ன உடனே சரி அப்படின்னு முத்து சொல்லிட்டாங்க. இந்த கிளம்பிடுறான். அங்கே ஷோரூமில் ரோஹிணி வந்து மனோஜ்ட்ட கொடைக்கானலில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வேண்டி ரூம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. நம்ம ட்ராவல் மட்டும் பார்த்துட்டா போதும், மற்றது எல்லாமே தெரிஞ்ச கிளைண்ட் மூலமாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, அம்மாட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் தான் ரோஹிணிக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று வருது. அதில் ஒரு சாரி ஒன்று இருக்குது. அந்த சாரியை பார்த்த உடனே மனோஜ் வந்து ரோஹிணியை பார்க்குறான். ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, அதை நான் ஆன்ட்டிக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு ரோஹிணி சொன்ன உடனே சரி இந்த சாரியை கொடுத்தா வச்சு நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட அம்மா வந்து கால் பண்ணன உடனே ரோஹிணி வெளியில் வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க. அப்போ ரோஹிணியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணி கிறிஷ் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ உன்னை வந்து கிறிஷ் இன்னைக்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வந்து மனோஜ் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு ஷோரூமுக்கு வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்கிறான். ரோஹிணி வந்து வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு வர முடியாது அப்படின்ட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறா. அங்கே விஜயாவும் பார்வதியும் சிந்தாமணியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனால் சிந்தாமணியும் பாவாடை தாவணியில் கெட்டப்பில் வந்து இருக்காங்க. விஜயாவை பார்த்த உடனே செம்ம சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.